அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறானுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? 18ஆம் தேதி புதன்கிழமை முதல் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த விருப்ப மனு வி.கே. சசிகலா தொடங்கிய கட்சியின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருப்ப மனு பெறக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக பெற்று வருகிறார்கள். இதற்கிடையே சசிகலாவும் அதே போல ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து கூட்டணி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாளை ஒரு நாள் கூடுதலாக அவகாசமானது இந்த விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை 7 மணி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டு உரிய கட்டணத்தை செலுத்தி படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என சசிகலா அறிவித்திருக்கிறார். அதே போல இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் அவரும் ராமதாசும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கால நீட்டிப்பும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. வரும் 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கலானது தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.